அன்பான வணக்கம். ஒரு மன்னர் தன் கையால ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போடணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடக்குது. இந்த சமயத்துல ஒரு பருந்து ஒன்று பாம்பை கவ்விக்கொண்டு மேலே பறந்து போய் கொண்டு இருக்கிறது. பாம்பின் வாயிலிருந்து ஒரு துளி விஷம் கீழே விழுகிறது. அது இந்த உணவுல விழுந்துருது. இது தெரியாம ராஜா 10 பேருக்கு சாப்பாடு போட்டாரு. சாப்பிட்ட 10 பேரும் மாண்டு விட்டார்கள். ராஜாவுக்கு ரொம்ப வருத்தம். இந்த சம்பவம் நடந்த பிறகு சித்திரகுப்தன் யமதர்மனிடம் கேட்கிறார், இந்த பாவத்தை யார் கணக்கில் சேர்ப்பது அப்படின்னு சொல்லிட்டு. மேலிருந்து ஒரு துளி விஷம் விழுந்துச்சு இல்லையா, அதுக்கு பாம்பு தானே காரணம். அதனால பாம்பு கணக்குல சேர்க்கிறதா, அல்லது தூக்கி சென்ற பருந்தின் கணக்கில் சேர்ப்பதா, அல்லது 10 பேருக்கு சாப்பாடு போட்டாரே அந்த ராஜா கணக்குல சேர்க்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு. யார் மேலேயுமே தவறில்லை, நான் சொல்றேன் பொறுத்துரு அப்படின்னு சொல்லி யமதர்மராஜா சொல்லிடுறாரு. ராஜாவுக்கு பெரிய மன உளைச்சல் இல்லையா. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா, ஊரெல்லாம் அன்னச்சத்திரங்கள் நிறுவுகிறார். பல இடங்கள்ல சத்திரங்கள் இருக்கு. இந்த கேள்விப்பட்டு வறியவர்கள் சாப்பிட்றதுக்காக ஒரு ஊருக்கு வராங்க. வரும்போது ஒரு பாட்டி கிட்ட கேட்குறாங்க, இங்க பக்கத்துல எங்க அன்னச்சத்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வலக்கை பக்கம் திரும்பினீங்கன்னா உடனே ஒரு அன்னச்சத்திரம் வந்துடும். ஆனா ஒண்ணு, அரசர் சோறு போட்டா சாப்பிட்டு செத்து போயிடுவாங்க, பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்ன உடனே யமதர்மராஜா சொல்கிறார், இந்த பாட்டியின் மீது அந்த கணக்கை எழுதிவிடு அப்படின்னு சொல்றார். காரணம் என்ன நடந்ததுன்னே தெரியாம புரணி பேசினால் இப்படிதான் பாவத்தை சுமக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு இந்த கதை நமக்கு சொல்லுது. இதை புரிந்து கொண்டால் ஒவ்வொரு நாளும் இனிய நாள்.